ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏஞ்சல் ஜோசப் டைமண்ட் டைரக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஆகஸ்ட் மந்தோடைய கன்சிஸ்டன்சி ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ 2ஆம் தேதி என்னோடய ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டி கொரியர் வழியாக வந்து வெஸ்டேஜ் எனக்கு இந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே வந்து இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை வந்து சேஃபாக வந்து எனக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்த மந்த் என்னோட 100 PV கன்சிஸ்டன்சிக்கு பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ் காப்பி வந்து மேலே வந்து வச்சு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கரெக்டாக வந்து செக்லிஸ்ட் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இன்வாய்ஸ் பின் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மிஸ் ஆன ப்ராடக்ட் நம்மளுக்கு அனுப்புவாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து மிஸ் ஆகி வந்தது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணது மூலமாக எனக்கு வந்திருக்கக்கூடிய 10% ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ டென்ட் அஷ்யூர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வந்து என்னுடைய கிட்ஸோடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ எவ்ரி மந்த் என்னுடைய ஆர்டரில் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் பாடி பட்டர். ஸோ சம்மரோ வின்டரோ ரெயினியோ எல்லா சீசன்லேயும் நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விமென்ஸோடைய ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டியூ கார்டன் ஃப்ளை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட ஹெச்பி லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 13+ ஏஜ் இருக்கிறவங்க அனிமியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பிஃபோர் ஃபுட் 2 times a day வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீம் சோப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரூமென். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஹேர் ஆயில். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ குக்கிங் ஆயில் இது இல்லாமல் ஒரு ஆர்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கான டிஷ்வாஷ் லிக்விட் அல்ட்ரா ஸ்க்ரப். ஸோ டோட்டலாக வந்து 4 பேஸ்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்விகோ நியூட்ரிஷனல் ப்ரோட்டீன் பவுடர் ஃபார் மை கிட்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லி கேர் ஷாம்பு. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்குமே இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலாக ஏதோ ஒரு ஷாம்பு நான் வந்து வெஸ்டேஜில் ட்ரை பண்ணணும், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஷாம்பு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரஷ் வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து வெளியில் நான் ப்ரஷ்ஷே வாங்குறது கிடையாது. ஸோ டென்ட் அஷ்யூர் டூத் ப்ரஷ் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்கேர் ஆயின்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து நான் வெஸ்டேஜில் வாங்கியிருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சிக்கான ப்ராடக்ட்ஸு. ஸோ ஏன் நான் இந்த கன்சிஸ்டன்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் எனக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஒரு நம்பிக்கை. இது மூலமாக என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும். வெளியில் நம்ம இத்தனை வருஷமாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலலாம் சேஞ்ச் ஆகாத ஒரு லைஃப் வந்து வெஸ்டேஜில் மாறும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒருத்தர் கன்சிஸ்டன்சி பண்ணுறது மூலமாக என்னோட டீமில் நிறைய பேர் என்னை பார்த்து வந்து இந்த கன்சிஸ்டன்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து கிரேட் 1 ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட்டுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400+ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அந்த வெஸ்டேஜில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பர்ஃபெக்டாக என்னோட ஸ்கின்னுக்கோ சரி, என்னோட ஹேருக்கோ சரி, என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கோ சரி, எந்த சப்ளிமெண்ட்டுமே எந்த ஒரு டேமேஜுமே பண்ணதில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரைஸ்லையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வெளியில் ஒரு கிரேட் 1 ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஒன்று ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், நம்மளால் வாங்க முடியாது. பட் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கன்சிஸ்டன்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெஸ்டேஜில் நான் வந்து 12+ கன்சிஸ்டன்சி வவுச்சர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 4 மாதம் நான் தொடர்ந்து 100 PV கன்சிஸ்டன்சி வாங்குறது மூலமாக 5th month எண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு 2515 வவுச்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வவுச்சர் யூஸ் பண்ணுறது மூலமாக நான் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நான்
நான் ஃப்ரீயாகவே வந்து வாங்குவேன். வெளியில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நம்ம வெஸ்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ சின்சியராக அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களோட கன்சிஸ்டன்சி இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா ஃப்ரம் டுடே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், விஷ் யூ வெல்த்.